முக்கியமானது என்னன்னா, ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயும் அவங்க ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. இன்னொருத்தவங்களும் அதே நிலைமை தான். என் குழந்தை அப்படி போகுது இப்படி போகுதுன்னு சொன்னவங்க அடுத்ததுல ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது கூடிக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன நடக்குது? இது வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிடையாது. இதே கூட்டம் தான் மத்த பிரச்சாரத்திலேயே நடந்துச்சு. இவங்க என்ன ஆடு மாடா அவங்கக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கிட்டு அவங்களே தள்ளிக்கிட்டு அவங்களே கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா? சத்தியமா சார் வாங்க சார். ஒட்டு மொத்தமாக இந்த விஜய் எப்படி ஸ்டாப் பண்ணே தெரியாமல் கடைசியில் அப்பாவி மக்களை கொண்டு அவர் பக்கம் ஆப்போசிட்டாக திருப்பி இப்போ முடிச்சு விட்டுருக்கீங்க. இதில் சில பேர் சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. விஜய்க்காக தான் நாங்கள் போனோம். விஜயவே காணாம எங்கே தான் போனார்? வீட்டில் போய் தூங்கிட்டாரா? அவர் என்னடா பண்ணார்? உங்களுக்காகத்தானே அவர் வந்து முன்னாடி நிற்கிறாரு. உங்களை பார்க்குறதுக்கு தானே நிற்கிறாரு. உங்களை கொல்லணும்னு அவர் வந்து நிற்கிறாரு. எப்படியோ மக்களை சாக வச்சு எல்லாத்தையும் டிவிக்கே பக்கம் திருப்பி விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி மக்களுக்காக வந்தவனையும் திருப்பி போக வைக்கிறீங்க. என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். கடவுள் இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம்.